டிவைன் ஹீலிங் வித் ரேவதி நேயர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாக நாளில் பிறந்த நாள் காணும் முருகப்பெருமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றதுனால வைகாசி விசாக பௌர்ணமின்னு ரொம்ப ஸ்பெஷலான டே. இந்த டேவை மிஸ் பண்ணாமல் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. ரேக்கி ஹீலிங் படித்தவங்க கிறிஸ்டல்ஸை ஹீல் பண்ணிக்கோங்க நிலா ஒளியில் வச்சு. மற்றும் நாளைக்கு வர சோடசக்கலை நேரத்தை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. சோடசக்கலை நேரம்னா சித்தர்களோட ஆசியும் மற்றும் பிரபஞ்ச ஆற்றலும் ஒருங்கிணைத்து கிடைக்கும். அந்த நேரத்தை நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரம் நாளைக்கு எப்போ வருதுன்னா பௌர்ணமி முடியும் அந்த கடைசி 38 நிமிஷம் மட்டும்தான் அந்த நேரம் நமக்கு கிடைக்கும். 2 மணி 7 நிமிஷத்துலேருந்து 2 மணி 45 நிமிஷம் வரைக்கும் அந்த நேரம் இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமானுக்கு செலுத்துகிற விதமாக மஞ்சள் துணியில் 1 ரூபா முடிஞ்சு வேண்டிக்கலாம். பிரியாணி இலையில் நீங்கள் பிரியாணி இலையில் எழுதியும் பிரபஞ்சத்துக்கு செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி அந்த நேரத்தில் உங்களோட வேண்டுதல்களை பிரபஞ்சத்துக்கு சொல்லலாம். இந்த நேரத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.